நடத்திடும் தேவன் என்னோடு இருக்க பயமே எனக்கில்லையே. நான் நம்பிடும் தேவன் என் துருகமாயிருப்பார் கலக்கமே எனக்கில்லையே. பாதைகள் எங்கும் தடை கற்களோ தாமதம் மட்டும் பதிலானதோ. பாதைகள் எங்கும் தடை கற்களோ தாமதம் மட்டும் பதிலானதோ. நேர்வழியாய் நம்மை நடத்திடும் தேவன் நிச்சயம் நடத்துவார் பயம் இல்லையே. நேர்வழியாய் நம்மை நடத்திடும் தேவன் நிச்சயம் நடத்துவார் பயம் இல்லையே. ஓ பயம் இல்லை பயம் இல்லை பயம் இல்லையே. நம் சார்பில் கர்த்தர் உண்டு சென்று பயம் இல்லை பயம் இல்லை பயம் இல்லையே. நமக்காக யுத்தம் செய்வார் பயம் இல்லையே. ஓ பயம் இல்லை பயம் இல்லை பயம் இல்லையே. நம் சார்பில் கர்த்தர் உண்டு பயம் இல்லையே. ஓ பயம் இல்லை பயம் இல்லை பயம் இல்லையே. நமக்காக யுத்தம் செய்வார் பயம் இல்லையே. என்னை நடத்திடும் தேவன் என்னோடு இருக்க பயமே எனக்கில்லையே. நான் நம்பிடும் தேவன் என் துருகமாயிருப்பார் கலக்கமே எனக்கில்லையே. என்னை நடத்திடும் தேவன் என்னோடு இருக்க நான் நம்பிடும் தேவன் என் துருகமாயிருப்பார் கலக்கமே எனக்கில்லையே. முந்தினதை நீ யோசிக்காதே பூர்வமானதை சிந்திக்காதே. சொல்லுங்க, முந்தினதை நீ யோசிக்காதே பூர்வமானதை சிந்திக்காதே. மேலானதை நீ சுதந்தரிக்க வேறொன்றை செய்வார் பயம் இல்லையே. மேலானதை நீ சுதந்தரிக்க வேறொன்றை செய்வார் பயம் இல்லையே. ஓ பயம் இல்லை பயம் இல்லை பயம் இல்லையே. நம் சார்பில் கர்த்தர் உண்டு. சேர்த்து பாடுவோம். பயம் இல்லை பயம் இல்லை. ஓ பயம் இல்லை பயம் இல்லை பயம் இல்லையே. ஓ பயம் இல்லை பயம் இல்லை பயம் இல்லையே. நமக்காக யுத்தம் செய்வார் பயம் இல்லையே. எல்லாம் சொல்லுங்க. பயம் இல்லை பயம் இல்லை பயம் இல்லையே. நம் சார்பில் கர்த்தர் உண்டு. அவ்வளவு சத்தமா. பயம் இல்லை பயம் இல்லை. நமக்காக யுத்தம் செய்வார். யுத்தம் இனிமேல் யாருடையது? உங்களுடையது கிடையாது. ஆமென். நீங்க போராடின நாட்களுக்கு முடிவு வந்துருச்சு. உங்களுக்காய் கர்த்தர் போராடுற நாட்கள் வந்திருக்கிறது. கையை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. எவ்வளவு நாள் தான் எதிரியோடு நீங்களே போராடி கிடப்பீங்க? எவ்வளவு நாள் தான் பிரச்சனையோடு நீங்களே போராடிட்டு இருப்பீங்க? இன்னைக்கு உங்க வாய் சும்மா இருக்க போது கர்த்தருடைய வாய் செயல்பட போகிறது. உங்க கை சும்மா இருக்க போது கர்த்தருடைய கை செயல்பட போகிறது. ஆமென் சொல்லலாமா? அல்லேலூயா. நீ ஒரு சிறு கூட்டமாய் இருக்கலாம், ஒரு எளியவனாய் இருக்கலாம், பலனில்லாத மனுஷனாய் இருக்கலாம், பணம் இல்லாத படை இல்லாத மனுஷனாய் இருக்கலாம். உன்னோடு கூட இருக்கிறவர் பல லட்சம் கோடி பேருக்கு சமம். கைகளை தட்டி சொல்லுங்க ஹல்லேலூயா. எல்லாம் பக்கத்துல பார்த்து சொல்ல போறீங்க. சிறு கூட்டமே நீ பயப்படாதே, கர்த்தர் என்றும் நமக்கு துணையாய் இருக்கிறார். எப்படி சொல்லணும்? எப்படி சொல்லணும்? நல்ல தைரியம். நீங்க சொல்ற வார்த்தையிலே மற்றவங்களுக்கு தைரியம் வந்துடணும். அப்படி சொல்ல போறீங்க. கையை எப்படி சொல்ல போறீங்க? கர்த்தர் என்று நமக்கு துணையாய் இருக்கிறார். இப்படி கையை பிடிங்க. கர்த்தர் என்று நமக்கு துணையாய் இருக்கிறார். சொல்லுங்க பாப்போம். இப்படி சொல்லுங்களேன். அப்படியே ஒரு கான்ஃபிடென்ட். நீ அனாதையா தனியா இருக்க நினைக்காத. கர்த்தர் உனக்கு துணையா இருக்கிறார். இப்ப கையை எப்படி சொல்லுங்க பாப்போம். கர்த்தர் என்று நமக்கு துணைன்னு இருக்கிறார். உங்களுக்கு துணை யாருங்க? எல்லாம் எழுதுவாங்கல்ல, எனக்கு அவரு துணை இவரு துணை எழுதி வைக்கிறாங்கல்ல. உங்களுக்கு துணை யாருன்னா கர்த்தர் தான். ஆமென் சொல்லுங்க. சிறு கூட்டமே நீ கர்த்தர்
என்றும் நம் துணை நிற்கிறார். சிறு கூட்டமே நீ பயப்படாதே, கர்த்தர் என்றும் நம் துணை நிற்கிறார். உள்ளம் போல் எதிராக வந்தாலும் ஆவியானவர் கொடியேற்றுவார். எதிரிகள் வெள்ளம் போல் எதிராக வந்தாலும் ஆவியானவர் கொடியேற்றுவார். பயம் இல்லை, பயம் இல்லை, பயம் இல்லையே, நம் சார்பில் கர்த்தர் உண்டு. சேர்ந்து பாடுவோம். பயம் இல்லை, பயம் இல்லை, பயம் இல்லையே, நம் சார்பில் கர்த்தர் உண்டு. பயம் இல்லையே, ஓ பயம் இல்லை, பயம் இல்லை, பயம் இல்லையே, நமக்காக யுத்தம் செய்வார். பயம் இல்லையே. எல்லாம் சொல்லுங்க. என்னை நடத்திடும் தேவன் என்னோடு இருக்க பயமே எனக்கில்லையே. நான் நம்பிடும் தேவன் என் துருகமாயிருப்பதால் எனக்கில்லையே. இந்த வார்த்தையை சொல்ல சொல்ல இன்னைக்கு பயம்லாம் ஓடி போயிடும். ஆமென். எதிர்காலத்தை நினைச்ச பயம், குடும்ப கடனை நினைச்ச பயம், வியாதியை நினைச்ச பயம், சூழ்நிலை நினைச்ச பயம், எதிரிகளை நினைச்ச பயம், என்ன செய்வாங்களோ என்ன பேசுவாங்களோ அப்படின்னு அந்த குழம்பி நின்ற நிலைமைகள் எல்லாம் மாறணும். ஆமென். சொல்லுங்க. பயம் இல்லை, பயம் இல்லை, பயம் இல்லையே, நம் சார்பில் கர்த்தர் உண்டு. பயம் இல்லையே, ஓ பயம் இல்லை, பயம் இல்லை, பயம் இல்லையே, நமக்காக யுத்தம் செய்வார். பயம் இல்லையே, ஓ பயம் இல்லை, பயம் இல்லை. ஓ பயம் இல்லை, பயம் இல்லை, பயம் இல்லையே, நம் சார்பில் கர்த்தர் உண்டு. பயம் இல்லையே. அல்லேலூயா. இப்ப சொல்ல போறீங்க, பாதைகள் எங்கும் தடை கற்களோ. பாதைகள் எங்கும் எந்த வேலையை தொட்டாலும் தடையாக இருக்கு பாஸ்டர். எந்த வேலைக்கு போனாலும் பிரச்சனையா இருக்குது. தொட்டதெல்லாம் துலங்கவே மாட்டேங்குது. எடுக்கிற எல்லா முயற்சியும் ஃபெயிலியர் ஆகுது. இன்னைக்கு சொல்ல போறீங்க, அந்த தடை கற்களை எல்லாம் கர்த்தர் மாற்ற போறாரு. ஆமென். ஜெபம் பண்ணி காலதாமதம் தான் ஆகுது, இன்னும் நடக்கலையே. ஒரு வருஷமா எதிர்பார்த்தேன், 2 வருஷமா எதிர்பார்த்தேன், 3 வருஷமா எதிர்பார்த்தேன், 25 வருஷங்கள் ஆயிடுச்சு. ஆபிரகாமுக்கு 25 வருஷங்கள் ஆயிடுச்சு. எதிர்பார்த்து 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 கர்த்தர் சொன்னதை செய்வார் செய்வார்னு காத்திருந்து நடக்கலையே என்ற சோறு வந்ததோ. தாமதம் தான் உனக்கு பதிலாக கிடைச்சிருக்குதா? கர்த்தர் சொல்றாரு, நேர்வழியாய் நடத்திடும் தேவன் நிச்சயம் நடத்துவார். எல்லாம் சொல்லல, நிச்சயம் நடத்துவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நிச்சயம் என்னை நடத்துவார். கைகளை தட்டி சொல்லுங்க, நிச்சயம் என்னை நடத்துவார், என் குடும்பத்தை நடத்துவார், என் பிள்ளைகளை நடத்துவார். ஆமென். பாடலாம் எல்லாருமே. பாதைகள் எங்கும் தடை கற்களோ, தாமதம் மட்டும் பதிலானதோ. பாதைகள் எங்கும் தடை கற்களோ, தாமதம் மட்டும் பதிலானதோ. நேர்வழியாய் நம்மை நடத்திடும் தேவன் நிச்சயம் நடத்துவார். பயம் இல்லையே. நேர்வழியாய் நம்மை நடத்திடும் தேவன் நிச்சயம் நடத்துவார். பயம் இல்லையே. ஓ பயம் இல்லை, பயம் இல்லை, பயம் இல்லையே, நம் சார்பில் கர்த்தர் உண்டு. பயம் இல்லையே. ஓ பயம் இல்லை, பயம் இல்லை, ஓ நமக்காக யுத்தம் செய்வார். பயம் இல்லையே. ஓ பயம் இல்லை, பயம் இல்லை, பயம் இல்லையே, நம் சார்பில் கர்த்தர் உண்டு. பயம் இல்லையே. ஓ பயம் இல்லை, பயம் இல்லை, பயம் இல்லையே, நமக்காக யுத்தம் செய்வார். பயம் இல்லையே. என்னை நடத்திடும் தேவன் என்னோடு இருக்க பயமே எனக்கில்லையே. நான் நம்பிடும் தேவன் என் துருகமாயிருப்பதால் கலக்கமே எனக்கில்லையே. என்னை நடத்திடும் தேவன் என்னோடு இருக்க
மாறிடும் தேவன் என் துருகமாய் இருப்பதால் கலக்கம் எனக்கில்லையே. அல்லேலூயா. இன்னொரு பாடலை பாடலாம் எல்லாருமே. ஆமென். எத்தனை தடைகள் வந்தாலும் அதெல்லாம் கர்த்தர் உடைத்து போடுவார். விசுவாசிக்கிற ஆமென் சொல்லலாமா? ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். எல்லா நெருக்கத்தையும் மாற்றுவார், எல்லா சூழ்நிலையும் மாற்றுவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். எல்லா நெருக்கத்தையும் மாற்றுவார். நெருக்கம் எப்படி வந்தாலும், எந்த திசையிலிருந்து வந்தாலும் அது எல்லாம் ஒன்றுமில்லாமல் செய்ய பண்ணுகிறவர் நம்மோடு கூட இருக்கிறார். ஆமென். ஸ்தோத்திரம். எல்லா நெருக்கமும் மாறிடும் நேரம், எல்லா சுகவாழ்வும் துளிர்த்திடும் காலம். இந்த காலம்தான் சுகவாழ்வு துளிர்க்கிற காலம். விசுவாசிக்கிறவங்க ஆமென் சொல்லுங்க. ஒரு அற்புதமான சுகவாழ்வை கர்த்தர் உங்களுக்காக எனக்காக துளிர்க்க பண்ண வல்லவராய் இருக்கிறார். ஆமென். ஸ்தோத்திரம். சேர்ந்து பாடி கர்த்தரை மத்தை மேம்படுத்துவோம். எல்லா நெருக்கமும் மாறிடும் நேரம், நம் சுகவாழ்வு துளிர்த்திடும் காலம். எல்லா நெருக்கமும் மாறிடும் நேரம், சுகவாழ்வு துளிர்த்திடும் காலம். கலங்காதே என்றும் திகையாதே என்னால் அழைத்தவர் முன் செல்கிறார். கலங்காதே என்றும் திகையாதே என்னால் அழைத்தவர் முன் செல்கிறார். அவர் நாமம் எல்ரோயி, அவர் எந்நாளும் காண்கின்றவர். அவர் நாமம் எல்ரோயி, அவர் எந்நாளும் காண்கின்றவர். கைவிடப்படுவதில்லை, நீ அவமானம் அடைவதில்லை. கைவிடப்படுவதில்லை, நீ அவமானம் அடைவதில்லை. நெருக்கமும் மாறிடும் நேரம், நம் சுகவாழ்வு துளிர்த்திடும் காலம். எல்லா நெருக்கமும் மாறிடும். எல்லாம் சேர்ந்து எல்லா சுகவாழ்வும் அலம். கலங்காதே என்றும் திகையாதே என்னால் அழைத்தவர் முன் செல்கிறார். கலங்காதே என்றும் திகையாதே என்னால் அழைத்தவர் முன் செல்கிறார். சொல்லமா? கலங்காதே என்றும் திகையாதே என்னால் அழைத்தவர் முன் செல்கிறார். இப்ப சொல்ல போறீங்க. கலங்காதே என்றும் திகையாதே என்னால் அழைத்தவர் முன் செல்கிறார். நம்ம முன்னாடி யார் போறாங்கிறது தான் நமக்கு பெரிய தெம்பு கொடுக்க போகுது. ஆமென் சொல்லலாமா? நீங்களாம் பைக் ஓட்டிருப்பீங்க, ஆண்கள் ஓட்டிருப்பாங்க. எனக்கு யாரை பார்த்தா கொஞ்சம் பயமா இருக்கும் அப்படின்னா, அந்த லேடிஸ் வண்டி ஓட்டும் போது அவங்க பின்னாடி போறதா பயமா இருக்கும். ஏன்னா அவங்க எப்ப பிரேக் அடிப்பாங்க, எப்ப எந்த பக்கம் திரும்பணும்னு சொல்லாமலே திரும்பிடுவாங்க. அவங்க பின்னாடி போறதுதான் பயமா இருக்கும் பாருங்க. பெண்கள் ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேன், ஒரு சின்ன ஃபோட்டோ போட்டிருந்தாங்க. அப்பா கார் ஓட்டும் போது பிள்ளைங்களாம் நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. அம்மா கார் ஓட்டினா எல்லாரும் அப்படியே என்ன செய்வாங்க, விழிப்பாக பார்த்துட்டு வருவாங்க. என்ன நடக்குமோ அப்படின்ட்டு. அதை போல் யார் நம்முடைய வாழ்க்கையை லீட் பண்ணுறாங்க, யார் நம்மளை நடத்துகிறாங்க, நமக்கு முன்னாடி யார் போகிறாங்க, அது ரொம்ப நமக்கு ஒரு கான்ஃபிடென்ட்டை கொடுக்கும் பாருங்க. ஆமேன்னு சொல்லலாமா? நம்மளுக்கு முன்னாடி யார் போகிறாங்க, யார் நம்மளை நடத்திட்டு போகிறாங்க. சில ஊருக்கு போகும்போது இப்போ நீங்கள் ஒரு ஆள் நம்பி போகிறீங்க, அட்ரஸ் இல்லாத ஊருக்கு போகிறீங்க. இப்போ நீங்களாம் கிட்டத்தட்ட ஒரு டெல்லிக்கு போகிறீங்கன்னு வச்சிங்களேன். டெல்லிக்கு போகிறீங்க, டெல்லியை பற்றி நன்றாய் தெரிந்த ஒரு நபர் உங்க கூட வந்தாக்க நீங்கள் எப்படி இருப்பீங்க? அவர் எங்கே போனாலும் அமைதியாக வருவீங்க. ஒன்றுமே தெரியாத ஒரு ஆள் வராரு, அவர் தான் உங்களை அழைச்சிட்டு போகிறாரோ, நீங்கள் என்ன செய்வீங்க? பயத்திலே இருப்பீங்க. எந்த பஸ்ஸில் ஏறுவோமோ, எந்த இது உண்மையாக அங்கே போகிற பஸ் தானா, எல்லாமே ஹிந்தியில் இருக்கும், தமிழே இருக்காது. நம்ம ஊரில் தமிழில் இருக்கு இல்லையா, அதை போல் டெல்லியில் போனால் எல்லாமே ஹிந்தியில் தான் இருக்குது. இங்கிலீஷ் தெரிஞ்சால் தான் ஓரளவு என்ன செய்ய முடியும், நம்ம பஸ் ஏறி போக முடியும். இங்கிலீஷ் பேசினாலும் அங்கே இருக்கிற ஆட்களுக்கு இங்கிலீஷ் புரியணும். புரியணும் ரொம்ப கஷ்டம் பாருங்கள். அப்போது நீங்கள் இங்கேருந்து டெல்லிக்கு போகிறீங்கன்னா உங்களை நடத்திட்டு போகிற ஆளுக்கு ஒன்றுமே தெரியலன்னு வச்சிங்க, உங்கள் நிலைமை அவ்வளவுதான். அதனால் கர்த்தர் முன்னாடி போகிற அழைச்சவரும் முன்னாடி போனாருன்னா நீங்கள் பின்னாடி தைரியமாக உட்காந்துருக்கலாம். ஆமே.
உங்கள் வாழ்க்கையை வாழ்க்கையினுடைய ஓட்டுநராக, வாழ்க்கையினுடைய தலைவராக, எஜமானராக ஆண்டவர் இருப்பார் என்று சொன்னால் நான் சொல்கிறேன், நீங்கள் நிம்மதியாக இருக்கலாம். ஆமே, நல்ல ஒரு டிரைவர் மட்டும் கிடைச்சிட்டா, அந்த காரை ஓட்டுறது நல்ல டிரைவர் கிடைச்சிட்டா நீங்கள் நல்லா தூங்கலாம். நீங்கள் இன்றைக்கி தான் கற்றுக்கிட்டு இப்போ தான் ஓட்ட வந்திருக்காருன்னா உங்களுக்கு தூக்கம் போயிடும். ஏன்னா அவர் என்ன செய்வார்னு பயந்துக்கிட்டு நீங்கள் என்ன செய்வீங்க, பார்த்துக்கிட்டே வரணும். அதை போல தான் அழைத்தவர் நம்மோடு கூட முன்பதாக கடந்து செல்லும் பொழுது எந்த சூழ்நிலையை நம்முடைய வாழ்க்கையை ஒன்றும் பண்ணவே முடியாது. ஆமென். எல்லாம் சொல்லுங்க. கலங்காதே என்றும் திகையாதே என்னால் அழைத்தவர் முன் செல்கிறார். கலங்காதே என்றும் திகையாதே என்னால் அழைத்தவர் முன் செல்கிறார். இப்படி சொல்லலாமா? கலங்காதே இப்ப நீங்க தான் பாட போறீங்க, நாங்க ரெண்டும் பாட போறது இல்ல. நான் ஸ்டார்ட் பண்ண போறேன், இந்த வரியை நீங்க தான் பாட போறீங்க. இங்க வரி இருக்குதா? படிக்க தெரியுதா? பார்த்துட்டே படிக்கலாமே. ஒருத்தர் வந்து பாட்டு பாட போறேன் சர்ச்சில்னு சொன்னாரு. நான் என்ன செஞ்சேன், சரி நல்லா பாடுவர் போல் இருக்கு அப்படின்னு மைக்கை வேறு கொடுத்துட்டேன். கீபோர்டு வேறு வரிசை நான் நின்றுட்டேன் கீபோர்டு வாசிக்கிறதுக்கு, அவர் பாடுவார்ன்ட்டு. ஏதோ ஒரு பாட்டு பாடினாரு. இந்த பாட்டு எப்படி பாடினார் வச்சிங்கன்னா சொல்கிறேன் பாருங்களேன். எல்லா நெருக்கமும் மாறிட நேரம், எல்லா நெருக்கமும் இப்படி தானே பாடணும். அவர் எப்படி பாடினார்னா, எல்லா நெருக்கமும் மாறிட நேரம், நம்ம சுகவாழ்வு துளித்துட்டு காலம். பாட்டு பாட சொன்னால் பாட்டை படிச்சுட்டு இருந்தாரு. நான் எந்த ஸ்கேலை வாசிக்கிறது, எந்த பீட்டை போகிறோம் தெரியாமல் முடிச்சுட்டு நம்ம ரொம்ப நேரம் என்ன பாருங்க. அவர்கிட்ட ஒன்றுமே சொல்ல முடியல, வயசானவர் வேற, தப்பாக நினச்சி என்ன பண்ணுறது அப்படின்னு அமைதியாக நின்று. அப்படி இல்லை, அப்படியாவது நீங்கள் பாடுங்களேன், பாடலை படிக்கவாவது செய்யுங்க. படிக்கலாமா? கலங்காதே என்றும் திகையாதே என்னால் அழைத்தவர் முன் செல்கிறார். கலங்காதே அவர் நாமம் எல்ரோயி, என்னை என்னாலும் காண்கின்றவர். அவர் நாமம் நம்மை என்னாலும் கைவிடப்படுவதில்லை, நீ அவமானம் அடைவதில்லை, கைவிடப்படுவதில்லை, நீ ஒடுங்கி போவதில்லை. இப்ப நான் தவ பண்ண மாட்டிக்கும் போல் இருக்கு, எனக்கு டிஸ்பிளே இல்லாதனால தெரிய மாட்டேங்குது. பாடலாமா? சொல்லுங்க. கைவிடப்படுவதில்லை, நீ ஒடுங்கி போவதில்லை. மறுபடியும் சொல்லுங்க பார்ப்போம். மறுபடியுமா? கைவிடப்படுவதில்லை, கைவிடப்படுவதில்லை, நீ ஒடுங்கி போவதில்லை. அவர் நாமம் எல்ரோயி, நம்மை என்னாலும் காண்கின்றவர். எல்லாரும் சேர்ந்து பாடுவோம். கைவிடப்படுவதில்லை, நீ ஒடுங்கி போவதில்லை. வாயில திறந்து கைவிட அவர் நாமம் எல்ரோயி, நம்மை என்னாலும் காண்கின்றவர். சத்தம் அவ்வளவுதானா? கைவிடப்படுவதில்லை, கைவிடப்படுவதில்லை, நீ ஒடுங்கி போவதில்லை, கைவிடப்படுவதில்லை, நீ அவமானம் அடைவதில்லை. ஒன்றுமே இல்லை என்று ஏங்கி நீ தவித்திடாதே. சொல்லுங்க. ஒன்றுமே இல்லை என்று ஏங்கி நீ தவித்திடாதே,
சொந்த பிள்ளைய தந்தவரா, சொந்த பிள்ளையே தந்தவரா, மற்ற எல்லாமும் அருளிடுவார், மற்ற எல்லாமும் அருளிடுவார். மறுபடி சொல்லலாமா? ஒன்றுமே இல்லைன்னு ஏங்கி தவிச்சிடாத. ஐயோ நல்ல வீடு இல்லையே, நல்ல பணம் காசு இல்லையே, சொத்து சுகம் இல்லையே, நல்ல ட்ரெஸ் இல்லையே, நல்ல உறவுகள் இல்லையே, வாழ்க்கையில் எல்லாம் வெறுமையா கிடக்குதுன்னு ஏங்கி நீ தவிச்சிடாத. ஏன் அப்படின்னா சொந்த பிள்ளையவே நமக்காய் கொடுத்தவர், தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் நமக்காக ஒப்பு கொடுத்தவர். அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது எப்படி? எல்லாமே கொடுப்பார். எல்லாம் சொல்லுங்க, எல்லாமே கொடுப்பார். எதெல்லாம் எனக்கு தேவையோ அதை எல்லாம் கொடுப்பார். கையை தட்டி சொல்லலாமா? எதெல்லாம் எனக்கு தேவையோ அதை எல்லாம் எனக்கு கொடுப்பாரு. எதெல்லாம் எனக்கு தேவையோ அதை எல்லாம் எனக்கு கொடுப்பார். கையை தட்டி சொல்லலாமா? இப்படி சொல்லுங்க. ஒன்றுமே இல்லை என்று ஏங்கி நீ தவித்திடாதே, ஒன்றுமே இல்லை என்று ஏங்கி நீ தவித்திடாதே, சொந்த பிள்ளைய தந்தவரா, சொந்த பிள்ளையே தந்தவரால் மற்ற எல்லாமும் அருளிடுவார், மற்ற எல்லாமும் அருளிடுவார். அவர் நாமம் எல்ரோயி, நம்மை எந்நாளும் காண்கின்றவர். அவர் நாமம் எல்ரோயி, நம்மை எந்நாளும் காண்கின்றவர். கைவிடப்படுவதில்லை, நான் ஒடுங்கி போவதில்லை. எல்லாம் சொல்லுங்க. கைவிட, ஓ நான் ஒடுங்கி, மறுபடியும் சொல்லலாமா? கைவிடப்படுவதில்லை, நான் ஒடுங்கி போவதில்லை, கைவிடப்படுவதில்லை, நான் அவமானம் அடைவதில்லை. முந்தின காரியமோ பூர்வத்தின் எல்லைகளோ, முந்தின காரியமோ பூர்வத்தின் எல்லைகளோ, நீ ஒன்றும் நினைத்திடாதே, நீ ஒன்றும் நினைத்திடாதே. இயேசு புது வழி திறந்திடுவார், உனக்கு புது வழி திறந்திடுவார். அவன் நாமம் எல்ரோயி, நம்மை எந்நாளும் காண்கின்றவன். கைகளை தட்டி அவன் நாமம் எல்ரோயி, நம்மை எந்நாளும் காண்கின்றவன். அவன் நாமம் எல்ரோயி, நம்மை எந்நாளும் காண்கின்றவன். கைவிடப்படுவதில்லை, நீ அவமானம் அடைவதில்லை, கைவிட நீ அவமானம் அடைவதில்லை. மறுபடியும் சொல்லுவோம். கைவிடப்படுவதில்லை, நீ ஒடுங்கி போவதில்லை, கைவிடப்படுவதில்லை, நீ அவமானம் அடைவதில்லை. எப்பக்கம் நெருக்கப்பட்டும் சோர்ந்து நீ போய்விடாதே, எப்பக்கம் நெருக்கப்பட்டும் சோர்ந்து நீ போய்விடாதே. உந்தன் ஓட்டத்தை தொடங்கினவர், உந்தன் ஓட்டத்தை தொடங்கினவர் உன்னை எந்நாளும் நடத்திடுவார், உன்னை எந்நாளும் நடத்திடுவார். அவன் நாமம் எல்ரோயி, நம்மை எந்நாளும் காண்கின்றவர். அவன் நாமம் எல்ரோயி, நம்மை எந்நாளும் காண்கின்றவர். கைவிடப்படுவதில்லை, நீ ஒடுங்கி போவதில்லை,
கைவிடப்படுவதில்லை, நீ அவமானம் எல்லாம் சேர்த்து சொல்லுவோம். கைவிடப்படுவதில்லை, நீ ஒடுங்கி போவதில்லை, கைவிடப்படுவதில்லை, நீ அவமானம் அடைவதில்லை. மறுபடியும் சொல்லலாமா? கைவிடப்படுவதில்லை, நீ அடைவதில்லை. வல்லவரே, செயல்களில் வல்லவரே, சொல்வதிலும் செய்வதிலும் முரண்பாடற்றவரே. வல்லவரே, செயல்களில் வல்லவரே, சொல்வதிலும் செய்வதிலும் முரண்பாடற்றவரே. மிகுவேல் இஸ்ரவேல் என் நம்பிக்கையானவரே, நம்பிடும் யாவருக்கும் நீர் அரணாய் நிற்பவரே. கைகளை உயர்த்தி சொல்லுவோம். மிகுவேல் இஸ்ரவேல் என் நம்பிக்கையானவரே, நம்பிடும் நீர் அரணாய் நிற்பவரே. வல்லவரே, செயல்களில் செய்வதிலும் முரண்பாடற்றவரே. வல்லவரே, செயல்களில் கர்த்தாவே உம்மை நம்பினவர், சொல்வதிலும் செய்வதிலும் முரண்பாடற்றவரே. மிகுவேல் இஸ்ரவேல் என் நம்பிக்கையானவரே, நம்பிடும் யாவருக்கும் நீர் அரணாய் நிற்பவரே. அப்படி எழுந்திருக்கலாமா எல்லாருமே? ஆண்டவரை பார்த்து சொல்லப்படுவோம். என் நம்பிக்கையானவரே, நம்பிடும் யாவருக்கும் நீர் அரணாய் நிற்பவரே. கர்த்தாவே உம்மை நம்பினவர் வெட்கமடைவதில்லை, உமக்காக காத்திருப்போம் சோர்ந்து போவதில்லை. கர்த்தாவே உம்மை நம்பினவர் வெட்கமடைவதில்லை, உமக்காக காத்திருப்போம் சோர்ந்து போவதில்லை. வல்லவரே, செயல்களில் வல்லவரே, சொல்வதிலும் செய்வதிலும் முரண்பாடற்றவரே. வல்லவரே, வல்லவரே, சொல்வதிலும் செய்வதிலும் முரண்பாடற்றவரே. இஸ்ரவேல் என் நம்பிக்கையானவரே, நம்பிடும் யாவருக்கும் நீர் அரணாய் நிற்பவரே. இஸ்ரவேல் என் நம்பிக்கையானவரே, அரணாய் நிற்பவரே. நடக்குமா நடக்காதா என சோர்ந்து போயிருந்தேன், ஒரு அற்புதம் நடக்காதா என ஏங்கி போயிருந்தேன். நடக்குமா நடக்காதா என சோர்ந்து போயிருந்தேன், ஒரு அற்புதம் நடக்காதா என ஏங்கி போயிருந்தேன். நான் நினைத்திடா வேளையில் அற்புதம் செய்தீரே, யாரும் நினைத்திடா வழியிலும் அற்புதம் செய்தீரே. நான் நினைத்திடா வேளையில், கண்களை மூடி, யாரும் நினைத்திடா வழியிலும் அற்புதம் செய்தீரே. இஸ்ரவேல் என் நம்பிக்கையானவரே, நம்பிடும் யாவருக்கும் நீர் அரணாய் நிற்பவரே. இஸ்ரவேல் என் நம்பிக்கையானவரே, நம்பிடும் யாவருக்கும்
செய்வதிலும் முரண்பாடற்றவரே. என் நம்பிக்கையானவரே, நம்பிடும் யாவருக்கும் நீர் அரணாய். மிகுவேல் மிகுவேல் இஸ்ரவேல், என் நம்பிக்கையானவரே, நம்பிடும் யாவருக்கும் நீர் அரணாய் நிற்பவரே. மறுபடியுமாக மிகுவேல் என் நம்பிக்கையானவரே, நம்பிடும் யாவருக்கும் மிகுவேல் இஸ்ரவேல், என் நம்பிக்கையானவரே, நீர் அரணாய் நிற்பவரே. பழித்திட வந்தோரை லட்சை மூடினதே, என்னை அழித்திட வந்தோரை நிந்தை மூடினதே. பழித்திட வந்தோரை லட்சை மூடினதே, என்னை அழித்திட வந்தோரை நிந்தை மூடினதே. காண்போரே வியந்திட உயர்த்தி வைத்தீரே, அடகி வந்தானா என்றென்னும் அளவில் வைத்தீரே. காண்போரே வியந்திட உயர்த்தி வைத்தீரே, அடகி வந்தானா என்றென்னும் அளவில் வைத்தீரே. மிகுவேல் இஸ்ரவேல், என் நம்பிக்கையானவரே, நம்பிடும் யாவருக்கும் நீர் அரணாய் நிற்பவரே. மிகுவேல் இஸ்ரவேல், என் நம்பிக்கையானவரே, நம்பிடும் யாவருக்கும் நீர் அரணாய் நிற்பவரே. வல்லவரே செயல்களில் ஒரு அபலங்கடலதனமா செய்வதிலும் முரண்பாடற்றவரே. வல்லவரே செயல்களில், ஓ வல்லவரே, சொல்வதிலும் செய்வதிலும் முரண்பாடற்றவரே. இஸ்ரவேல், என் நம்பிக்கையானவரே, நம்பிடும் யாவருக்கும் சேர்ந்து சொல்லுவோம். மிகுவேல் நம்பிடும் யாவருக்கும் நீர் அரணாய் நிற்பவரே. மிகுவேல் இஸ்ரவேல், என் நம்பிக்கையானவரே, நம்பிடும் யாவருக்கும் நீர் அரணாய் நிற்பவரே. நம்முடைய ஆண்டவராகிய தேவன் அவர் நேற்றும் என்றும் என்று மாறாதவர், ஒருவராய் பெரிய காரியங்களை செய்கிறவர். ஓ, இந்த இடத்துல ஒரு பிரசன்னமாய் இருக்கிறார். தம்முடைய மகிமை இந்த இடத்துல அனுப்பி இருக்கிறார். தம்முடைய வல்லமையினால் நம்மை நிறைத்திருக்கிறார். அவர் நேற்றும் என்றும் என்று மாறாதவர், ஆராதனைக்கு உரியவர். ஓ, எல்லா கணத்திற்கும் மகிமைக்கும் பாத்திரர். நீர் பரிசுத்தர், நீர் ஆராதனைக்கு உரியவர். உம்மை ஆராதிக்கிற கர்த்தாவே, எல்லா நாமத்திற்கு மேலான நம்முடைய நாமத்தை உயர்த்தி எங்கள் தேவாதி தேவனுக்கு, ராஜாதி ராஜாவுக்கு, எங்கள் கர்த்தருக்கு, எங்கள் தகப்பனுக்கு துதியை, கனத்தை, மகிமையை ஏறெடுக்கிறோம். எல்லாரும் கைகளை உயர்த்தி சொல்லலாம். ஆண்டவரை பாட்டு ஆராதிப்போம், ஆண்டவரை துதிப்போம், ஆண்டவரை கனப்படுத்துவோம். ஓ நன்றி இயேசுவே, நீர் நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தேவானில்லை. நீ நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தேவானில்லை. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா
ஹalleluya ஹalleluya ஹalleluya. பாவியான என்னையும் உம் பிள்ளையாய் மாற்றினீரே. பாவியான உம்மை ஆராதிக்கிறோம். உம் பிள்ளையாய் மாற்றினீரே. நீ நல்லவர் சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தேவானில்லை. நீ நல்லவர் சர்வ, உம்மை போல் வேறு தேவானில்லை. நீ நல்லவர் சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தேவானில்லை. ஹalleluya ஹalleluya. கைகளை உயர்த்தி ஆராதித்து ஹalleluya ஹalleluya. கண்களை மூடி உள்ளத்திலிருந்து ராஜாதி ராஜாவை உயர்த்தி, ஓ எல்லா கணத்திற்கு மகிமைக்கும் பாத்திரராகிய தேவனே, பரிசுத்தர் பரிசுத்தர் என்று ஆராதிக்கப்படுகிறவரே. ஹalleluya 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 ஹalleluya. என்னை அழைத்தவரே, நீர் உண்மை உள்ளவரே. என்னை அழைத்தவரே, நீர் உண்மை உள்ளவரே. நீர் நல்லவர் சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தேவனில்லை. நீர் நல்லவர் சர்வ, உம்மை போல் வேறு தேவனில்லை. ஹalleluya ஹalleluya ஹalலே. கைகளை அசைத்து ஆண்டவரை பார்த்து சொல்லலாமா? ஹalleluya 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 ஹalleluya. என்ன சத்தமா? ஹalleluya 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 ஹalleluya. எல்லாரும் கைகளை தட்டி ஆண்டவர் நன்றி சொல்லலாமா? இயேசுவே உமக்கு நன்றி 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 பிதாவே. ஓரதளதி சந்தராதியா. நீ நல்லவர் சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தேவானில்லை. நீ நல்லவர் சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தேவானில்லை. நீ நல்லவர், உம்மை போல் வேறு தேவனில்லை. கைகளை உயர்த்தி ஆண்டவரை பார்த்து சொல்றேன், இயேசுவே நீ நல்லவர், 1000 பேர்களில் சிறந்தவர், உமக்கு நிகரானவர் யாருமே இல்லை கர்த்தாவே. உமக்கு நிகரான நீர் மாத்திரமே இருக்கிறீர் ஆண்டவரே. நீரை எல்லா விதமான நாமத்திற்கு மேலான நாமத்தை உடையவராய் இருக்கிறீர் ஆண்டவரே. என் ஆத்மாவும் சரீரமும் என் ஆண்டவர்க்கே சொந்தம். இனி வாழ்வது நான் அல்ல, என்னில் இயேசு வாழ்கிறார். என் ஆத்மாவும் சரீரமும் என் ஆண்டவர்க்கே சொந்தம். இனி வாழ்வது நான் அல்ல, என்னில் இயேசு வாழ்கிறார். இயேசு தேவா அர்ப்பணித்தே
என்னையே நான் அர்ப்பணித்தேன். இயேசுதேவா அர்ப்பணித்தேன். என்னையே நான் அர்ப்பணித்தேன். ஏற்றுக்கொள்ளும் ஏந்திக் கொள்ளும் என் இதயம் வாசம் செய்யும். ஏற்றுக்கொள்ளும் ஏந்திக் கொள்ளும் வாசம் செய்யும். அப்பாவும் திரு சித்தம் என் அன்றாட உணவையா. அப்பாவும் திரு சித்தம் என் அன்றாட உணவையா. நான் தப்பாமல் உம் பாதம் எப்போதும் அமர்ந்திருப்பேன். நான் தப்பாமல் உம் பாதம் எப்போதும் அமர்ந்திருப்பேன். நான் தப்பாமல் உம் பாதம் எப்போதும் அமர்ந்திருப்பேன். இயேசுதேவா அர்ப்பணித்தேன். என்னையே நான் அர்ப்பணித்தேன். இயேசுதேவா அர்ப்பணித்தேன். என்னையே நான் அர்ப்பணித்தேன். ஏற்றுக்கொள்ளும் ஏந்திக் கொள்ளும் இதயம் வாசம் செய்யும். ஏற்றுக்கொள்ளும் ஏந்திக் கொள்ளும் என் இதயம் வாசம் செய்யும். பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம். பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம். ராஜாவும் பிரசன்னம் போதுமையா. எப்போதும் எனக்கு போதுமையா. ராஜாவும் பிரசன்னம் எப்போதும் எனக்கு போதுமையா. உலகம் எல்லாம் மாயையா. உலகம் எல்லாம் மாயையா. உம் அன்பொன்றே போதுமையா. உம் அன்பொன்றே போதுமையா. பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம். பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம். பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம். பிரசன்னம் பிரசன்னம் என் தேவனே என் இயேசுவே உம்மையே நேசிக்கிறேன். என் தேவனே என் இயேசுவே உம்மையே நேசிக்கிறேன். என் உள்ளமும் என்னுடலும் உமக்காகத்தான் ஏங்குதையா. என் உள்ளமும் என்னுடலும் உமக்காகத்தான் ஏங்குதையா ஏங்குதையா. என் தேவனே என் இயேசுவே உம்மையே நேசிக்கிறேன். என் தேவனே
உயர்த்தி சொல்லுவோம். துணையாளரே சிறகின் நிழலில் தானே களி கூறுவே. துணையாளரே சிறகின் நிழலில் தானே களி கூறுவே, களி கூறுவே. என் தேவனே என் இயேசுவே, உம்மையே நேசிக்கிறேன். என் தேவனே நேசிக்கிறேன். உலகம் எல்லாம் மாயையா, உம்மன்பொன்றே போதுமையா. உலகம் எல்லாம் மாயையா, உம்மன்பொன்றே மாறாதையா, மாறாதையா. என் தேவனே என் இயேசுவே, உம்மையே நேசிக்கிறேன். என் தேவனே என் இயேசுவே, உம்மையே நேசிக்கிறேன். கைகளை உயர்த்தி சொல்லுவோமா? தேவனே உம்மையே நேசிக்கிறேன். என்னுள்ளமும் என்னுடலும் உமக்காகத்தான் ஏங்குதையா. என்னுள்ளமும் என்னுடலும் உமக்காகத்தான் ஏங்குதையா, ஏங்குதையா. என் தேவனே என் இயேசுவே, என் தேவனே எல்லாரும் கைகளை உயர்த்தி சொல்ல போற. ஆண்டவரே, இந்த உலகமெல்லாம் மாயைக்குத்தான், உலகத்தில் உள்ள அன்பெல்லாம் மாறி போகக்கூடியது. கடைசி நாட்களில் அநேகருடைய அன்பு தணிந்து போகும் என்று சொல்லி பார்க்கிறோமே. கட்டின கணவனாக இருந்தாலும், மனைவியாக இருந்தாலும், பிள்ளைகளாக இருந்தாலும், பெற்றோராக இருந்தாலும், நண்பர்களாக இருந்தாலும், உற்றார் உறவினராக இருந்தாலும், எல்லாருடைய அன்பும் மாறி போகக்கூடியது. கர்த்தாவே, உம்முடைய அன்பு மாத்திரமே மாறாதது. ஓ ரபாலதி சந்தராவே, கர்த்தாவே உம் கரத்தில் நான் களிமண் போலானே. கர்த்தாவே உம் கரத்தில் நான் களிமண் போலானே. உந்தன் இஷ்டம் போல் வாணைந்திடும் என்னை என்னாலும் நடத்திடும். உந்தன் இஷ்டம் போல் வாணைந்திடும் என்னை என்னாலும் நடத்திடும். எல்லாரும் சொல்லலாம், ஆண்டவரே, குயவனுடைய கையில் உள்ள களிமண்ணை போல என்னுடைய ஆவி ஆத்ம சரத்தை கொடுக்கலாம். முழங்கள் பட்டு அப்படியே முழங்கள் பட்டிக்கிட்டு ஆளுடைய சமூகத்தில் அர்ப்பணிப்போம். என் ஆத்மா, என் சரீரம், என் ஆவி எல்லாம் உமக்கு மாத்திரமே சொந்தம். ஓ, உமக்கு மாத்திரமே சொந்தம். கர்த்தாவே, எந்த வியாதிக்கும் பிசாசுக்கும் என் சரீரத்து மேலே, என் குடும்பத்து மேலே, என் பிள்ளைகள் மேலே அதிகாரம் கிடையாது. நாங்கள் உமக்கு மாத்திரமே சொந்தம். நீரே எங்களுடைய தகப்பன், நீரே எங்களுடைய தெய்வம், நீரே எங்களுடைய மீட்பர், எங்களுடைய எஜமானர், எங்களுடைய கேடகம், எங்கள் கோட்டை. நாங்கள் நம்பி இருக்கிறவர் நீர் மாத்திரமே. ஆண்டவரே, ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லார் கைகளை உயர்த்தி அப்படியே சொல்லுவோம், ஆண்டவரே, ஒப்பு கொடுத்து. நன்றி ஆண்டவரே, நன்றி கர்த்தாவே, நன்றி இயேசுவே.
அன்பை எண்ணி பார்க்கும்போது அதை எப்படி விவரித்து சொல்வதனே தெரியாத அளவுக்கு எங்க மேல காட்டுற அந்த அன்பு மேலான அன்பு ஆண்டவரே. பேதுருவை போல மறுதலித்தாலும், முடியாதென்று மோசேயை போல சொன்னாலும், கிதியோனை போல ஏன் இப்படி நடக்கிறது என்று சொன்னாலும், இந்த பாத்திரம் வேண்டாம் என்று தூக்கி எறிந்து விடாமல் எங்களை கொண்டே நீர் மகிமையான காரியங்களை செய்கிறீர் ஆண்டவரே. உடைய அன்பை எண்ணி பார்க்கிறோம். இவன் மறுதலித்தவன் வேண்டாம் என்று சொல்லாம, இவன் விசுவாசியாதவன் வேண்டாம் என்று சொல்லாம எங்களை உருவாக்கி எங்களை பயன்படுத்துகிற தேவன் நீர் ஆண்டவரே. ஹல்லேலூயா. தள்ளப்பட்ட கல்லாக கிடந்த என்னையே தகப்பன்னீர் தேடி வந்து தூக்கி எடுத்தீரே. தகுதியை இல்லாத எந்தன் வாழ்விலே தகுதிக்கு மெஞ்சின நன்மை செய்தீரே. தள்ளப்பட்ட கல்லாக கிடந்த என்னையே தகப்பன்னீர் தேடி வந்து தூக்கி எடுத்தீரே. தகுதியை இல்லாத எந்தன் வாழ்விலே தகுதிக்கு மெஞ்சின நன்மை செய்தீரே. நான் என்ன சொல்லுவேன், நான் எப்படி பாடுவேன், நான் என்ன சொல்லுவேன், நான் எப்படி பாடுவேன், நான் என்ன சொல்லுவேன், என் இயேசுவின் அன்பை நான் எப்படி பாடுவேன், அவர் எனக்காய் செய்ததை நான் என்ன சொல்லுவேன், என் இயேசுவின் அன்பை நான் எப்படி பாடுவேன், அவர் எனக்காய் செய்ததை. தள்ளப்பட்ட கல்லாய் கிடந்த ஆண்டவரே, வேண்டாம் என்று இந்த உலகமே என்னை தூக்கி எறிந்த பொழுது, இவன் தகுதி இல்லாதவன், உதவாக்கற, ஒன்றுக்கும் உதவாதவன், பிரயோஜனமற்றவன் என்று சொல்லி எங்களை தூக்கி எறிந்த பொழுது எங்களை வேண்டும் என்று தூக்கி எடுத்தீர் ஆண்டவரே. இந்த அன்புக்காய் நன்றி சொல்கிறேன் கர்த்தாவே. இந்த கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். எல்லாரும் உட்காருவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். கிறிஸ்துவுக்குள் மிக அன்பானவர்களே, ஆண்டவர்